வெனஸ்டே நைட்டு டின்னருக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். அன்றைக்கி வந்து எறா வாங்கி வச்சுருந்தேன் ஆஃப்டர்நூன் ஃப்ரிட்ஜில். அதை வந்து கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். திடீர்னு ஒரு நாள் பார்த்த ஒரு ரீல்ஸ் வந்து ஞாபகம் வந்துச்சு. எறால வந்து ஒரு ஹோட்டலில் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து எறால் ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க. நானும் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேக விட்டேன் போல இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து லப்பர் மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஹார்டாகிடுச்சு எறா. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெங்காயம் தக்காளி எக்ஸ்ட்ரா ஆகிட்டதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி தொக்கு மாதிரியே லாஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிட்டேன். சேம் ப்ரொசீஜர் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க அவ்வளோ டீட்டெயிலாக வந்து அதில் காமிக்கல. ஜஸ்ட் ஒரு தோசைக்கல்லில் வந்து ப்ரான்லாம் போட்டு நல்லா அதிலேயே வந்து அந்த தண்ணி விட்டு நல்லா வேகும் இல்லையா, அந்த மாதிரி வேகும்பொழுது அதிலேயே வந்து மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி வந்து தனியாக வந்து வதக்கி வச்சுருந்தாங்க. அதையும் போட்டு அதில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க. சரி அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து கொஞ்சம் முன்னாடியே நான் வந்து மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கணும். ரொம்ப வந்து தண்ணி வற்றிருச்சு. இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் வேறு